இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இந்தியாவை தவிர வேற யாரும் குரல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுவும் இந்தியாலையும் கூட மத்திய அரசாங்கத்தை தவிர குரல் கொடுப்பதற்கு ஆரும் இல்ல. நீங்க உலக நாடுகள், ஐநா சபை, இங்கெல்லாம் கூட நம்ம போண்டாம். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமா, அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள், நாம் தமிழர், இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாயில என்ன வாழைப்பழமா வச்சுட்டு இருக்கிறாங்க? காசாவுல முஸ்லிம்கள் மீது இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தினோம்னா நம்ம அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி மோகன் ஸ்டாலின் கேட்டாரு, மனிதநேயம் மறத்து போய் விட்டதா அப்படின்னு வசனம் பேசினார். யாரு? முத்துவேலர் கருணாநிதி மோகன் ஸ்டாலின் வந்து பேசினார் இல்லையா? நீங்க காசால முஸ்லிம்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது கண்டிக்கிற மு.க. ஸ்டாலின், பாலஸ்தீனத்துல முஸ்லிம்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது கண்டிக்கிற உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி வலதுசாரி எல்லா சாரிகளும், இந்த சாரிகள் எந்த சாரிகளுமே இப்ப பங்களாதேஷ்ல இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தும் போது வாயை திறக்க மாட்டேங்கான். அப்ப இந்துக்கள் ஓட்டு வாங்குது இல்ல? நீங்க ஐநா சபையோ அமெரிக்காவோ இவங்கெல்லாம் இந்துக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்குள்ள. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் நீங்க எப்படி எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, எம்பி ஆயிருக்கீங்க, 1வது அமைச்சரா இருக்கீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி எப்படி பிடிச்சிருக்கீங்க? இந்துக்கள் ஓட்டு வாங்கி தானே பிடிச்சிருக்கீங்க. ஆனா இந்துக்களினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்துக்கள் பங்களாதேஷ்ல இன்னைக்கு வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மத குரு நேற்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது வாயை திறந்து பேசுறானா? ஏன் பேச மாட்டேங்கான்? அப்ப இவங்களுக்கு இந்து தலைவர்கள் தாக்கப்பட்டா அக்கறை கிடையாதா? காசால முஸ்லிம் தாக்கப்பட்டா மாத்திரம் தான் பேசுவாங்களா? அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி ஒரு ரூபாய் பிஜேபியை தவிர எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் இதை பத்தி கண்டிக்கவும் உள்ள வாயை திறக்கல. இப்ப காசாவிலையோ லெபனான்லயோ பாலஸ்தீனத்திலேயோ தாக்கப்பட்டா, முஸ்லிம்கள் தாக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், நாம் தமிழர் எல்லாம் கண்டனம் தெரிவிக்காங்க. ஏன் கண்டனம் தெரிவிக்காங்க? இவங்களுக்கு காசால இருந்து யாரும் ஓட்டு போட போறானா? லெபனான்ல இருந்து யாராவது ஓட்டு போட போறானா? பாலஸ்தீனத்துல இருந்து யாராவது ஓட்டு போட போறானா? இல்ல. எதுக்காக கண்டனம் தெரிவிக்காங்க? இங்க இருக்க அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாதான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறான். அப்ப பங்களாதேஷுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்காங்க? இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாலும் தெரிவிக்காட்டலும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஏமாளிகள், 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற திமிர்த்தனத்தினால இவங்க வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்காங்க. இந்த மனநிலையை மாற்ற வேண்டிய கடமை, பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட இருக்கு. நீ பங்களாதேஷ்ல உள்ள இந்துக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிக்கலன்னு சொன்னா, இந்துக்கள், தமிழகத்துல உள்ள இந்துக்கள் இங்க உள்ள அரசியல் கட்சிகளை புறக்கணிப்பார்கள்னு சொன்னா அத்தனை பேரும் கண்டனம் தெரிவிப்பான். உலக நாடுகள் முழுக்க இது எதிரொலிக்கும். அப்பதான் இது போன்ற சம்பவங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன்.